ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராமேஸ் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான மழை, நல்ல ஒரு கிளைமேட். இங்கே ஒரு வாரமாக கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. இந்த வீடியோவில் நான் வந்து இட்லியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கார சட்னியும் எப்படி செய்யலான்னு ஷேர் பண்ண போகிறேன். கூடவே ஒரு சூப்பரான ஸ்கின் க்ளோயிங் ஃபேஸ் பேக்கும் பார்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கிச்சனில் பாத்திரம் நைட்டே வந்து நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அந்த பாத்திரத்தை எடுத்து காலையில் தான் நான் வந்து எடுத்து கபோர்டில் அடுக்கி வைப்பேன். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு கிச்சன் நல்லா ஃப்ரீ ஆகிடும். மார்னிங்க்கு வந்து காஃபி போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடவே வந்து குட்டி பாப்பாவுக்கு பாலும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு சிமிலாக் மில்க் பவுடரை யூஸ் பண்ணுறேன். இந்த பவுடர் வந்து நல்லா இருக்குது. எந்த விதமான டைஜஷன் ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதுவும் நம்ம பாப்பாவுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். காஃபியும் எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் குடிக்க போகிறோம். குட்டீஸ் பார்த்தீங்கன்னா காலையிலே காஃபி பால்லாம் குடிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்ருக்காங்க. நாம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்து நான் நைட்டு வந்து ஆட்டி வச்ச மாவு, அது நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸோ நம்ம சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா கார சட்னி ரெடி பண்ண போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கார சட்னி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் அருமையாக இருக்கும். நான் சட்னிக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட பெரிய வெங்காயமாக இருக்குது, அதனால் நான் 1 மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். வரமிளகா பார்த்திங்கன்னா நான் 6 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம 2 தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் ஆறுன அப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு சிம்பிளான ஒரு தாளிப்பு, கடுகு, உளுந்து, வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை நம்ம இட்லி தட்டில் ஊற்றி இட்லி வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இட்லியும் வெந்துருச்சு, சட்னி ரெடி ஆகிடுச்சு. கம கமன்னு சட்னி, இட்லியும் கார சட்னியும் ரொம்பவே சூப்பரான அற்புதமான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து உங்கள் வீலாகில் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இருக்கிற பாத்திரத்தையும் நம்ம விலைக்கு போட்டுடலாம். ஏன்னா அப்பப்போ அந்த வேலைகளை முடிச்சிட்டோம்னா நமக்கு நல்ல ரொம்பவே பாத்திரம் வந்து நல்லா சேராது. அதனால் அப்பப்போ நம்ம கழுவி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எப்பயுமே சிங்க்கில் இருக்கிற பாத்திரத்தை நம்ம கழுவி வச்சுட்டு இருக்கும்போது அந்த சிங்க்கில் ஓரத்தில் தண்ணி நல்லா சேர்ந்துருக்கும். அதையெல்லாம் நம்ம எப்பயும் அடிக்கடி கழுவி எடுத்துகிட்டே இருந்தோம்னா அந்த சிங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சுத்தமாக இருக்கும். அந்த வழுவழுப்பாக அந்த பாசி படிக்கிற மாதிரி இருக்காது. அதனால் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது நல்ல சோப்பு போட்டு, இல்லைன்னா வந்து நல்ல பேக்கிங் சோடாலாம் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சிங்க்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். எந்த மாதிரியான வாடையும் வராது. ஸோ இப்போ நம்ம பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
குட்டீஸ் பார்த்தீங்கன்னா, குட்டீஸ டிவி பார்க்காம வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, அதுவும் ஃப்ரைடேனால ஃப்ரைடேக்கு வந்து இங்க லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ வந்து ஈட் ஃபெஸ்டிவல்னால லீவ் விட்டுருந்தாங்க. அதனால அந்த டிவிய கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு, விளையாடுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பில்டிங் பிளாக்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ரைஸ் வந்து ஊற வச்சுக்க போறேன். ரைஸும், பருப்பும், துவரம் பருப்பும் ஊற வச்சுக்க போறேன். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ரசமும், சாம்பார், சாப்பாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் ஃப்ரை, சில்லி ஃப்ரை செய்ய போறேன். இந்த காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரை உங்களுக்கு எப்படி செய்யணும்னாலும் எங்க சேனல்ல வீடியோ இருக்கு. அத போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அதுவும் சாம்பார், பருப்பு சாதத்துக்கு இந்த மாரி சில்லி ஃப்ரை செஞ்சீங்கன்னா நல்லாருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா காய்கறிகளும் போட்டு தான் நான் சாம்பார் செய்றேன். முருங்கக்காய், முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே இருக்கும் காய்கறில. ஸோ அதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம சூப்பரா ஒரு லன்ச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஒரு சூப்பரான க்ளோயிங் ஃபேஸ் பேக் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனல்ல நெறைய ஃபேஸ் பேக்லாம் நான் போட்டிருக்கேன். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ஸ்டன்ட்டா ஒரு க்ளோ கிடைக்கும். இதில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பப்பாயா எடுத்துக்கோங்க. பப்பாளி பழம். அதில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கொஞ்சூண்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உங்க ஃபேஸில வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆன பிறகு நீங்கள் ஒரு கோல்டு வாட்டரில் அதை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பளபளன்னு ஆயிடும். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வீட்ல பப்பாயா இருந்தா இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக். நம்ம சேனல்ல நெறைய ஃபேஸ் பேக்கும் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.